யோனா. கானான் தேசத்தைச் சேர்ந்த யோனா என்ற பெயருடைய ஒரு மனிதனிடம் இறைவன் பேசினார். நினிவே மாநகரத்து மக்கள் எனக்கு எதிராக தீமை செய்கின்றனர் என்றார் இறைவன். அசீரியா தேசத்தைச் சேர்ந்த நினிவே என்ற அந்நகருக்கு சென்று மக்களுக்கு போதனை செய்யும்படி இறைவன் யோனாவுக்கு கட்டளையிட்டார். ஆனால் யோனாவுக்கு அங்கு செல்ல விருப்பமில்லை. எனக்கு நினிவே மாநகர மக்களை பிடிக்கவில்லை, அவர்களை இறைவன் மன்னிப்பதை நான் விரும்பவில்லை என்று அவன் புலம்பினான். அவன் இறைவனிடமிருந்து தப்பித்து ஒளிந்து கொள்ள விரும்பினான். கடற்கரைக்கு சென்று ஒரு கப்பலில் ஏறினான். கரையிலிருந்து சிறிது தூரம் சென்றதுமே கப்பல் கடுமையான புயலில் மாட்டிக்கொண்டது. இறைவன் என்னை தண்டித்துக் கொண்டிருக்கிறார் என்று யோனா எண்ணினான். அப்பொழுது அவன் கப்பலில் இருந்தவர்களை பார்த்து தன்னை கடலில் எரிந்து விடும்படி கூறினான். உங்களை காத்துக்கொள்வதற்கு அது ஒன்றுதான் வழி என்று உரத்து சத்தமிட்டான். யோனா கடலில் மூழ்கிய உடனேயே காற்று நின்றது, கடல் அமைதியடைந்தது. ஆனால் மிகப்பெரிய மீன் ஒன்று யோனாவை விழுங்கிவிட்டது. யோனா 3 பகலும் 3 இரவும் அந்த மீனின் வயிற்றில் இருந்தான். அதன் பிறகு அந்த மீன் கடற்கரையோரம் வந்து அவனை கடற்கரை மணலில் கக்கியது. மீண்டும் இறைவன் யோனாவை நோக்கி நினிவே மாநகருக்கு சென்று போதனை செய்யும்படி கட்டளையிட்டார். யோனா நினிவேக்கு சென்று இறைவனின் வார்த்தைகளை போதிக்கத் தொடங்கினார். தீய வழிகளின் காரணமாக நினிவே மாநகரம் அழிக்கப்படும் என்று கூறினார். நினிவே மக்கள் யோனாவின் செய்தியை நம்பினார்கள். விரைவிலேயே அம்மாநகர மக்கள் அனைவரும் இறைவனின் கட்டளையை கடைபிடித்து வாழத் தொடங்கினார்கள். இறைவன் நினிவே மக்களை மன்னித்து அவர்களை அழிக்காமல் விட்டார். இதனால் யோனா சினம் கொண்டு இறைவனிடம் முறையிட்டார். இறைவன் இந்த தீயவர்களை மிகவும் நேசிக்கிறார், இவர்கள் இறைவனுடைய நன்மைகளை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் என்று புலம்பினார். யோனா கடுஞ்சினம் கொண்டு நகரை விட்டு வெளியேறி பாலைவனத்துக்கு சென்றார். யோனா உறங்கிய போது இறைவன் ஒரு சிறிய மரத்தை அங்கே யோனாவின் அருகில் வளரும்படி செய்தார். அதனுடைய நிழல் யோனாவை சூரியனின் கடுமையான வெப்பத்திலிருந்து காத்தது. பிறகு கடவுள் அந்த மரத்தை உலர்ந்து போகச் செய்தார். சூரியனின் அனல் கதிர்கள் யோனாவை சுட்டெரித்தன. வெயில் யோனாவின் தலையை தாக்கியதில் அவருக்கு மயக்கம் உண்டாயிற்று. தமக்கு சாவு வரவேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார். நிழல் தந்த மரம் வாடி உலர்ந்து போனதால்தான் யோனாவுக்கு கோபம் உண்டானது. நீ ஒரு செடிக்காக வருத்தப்படுகிறாய், அறியாமை நிறைந்த ஆயிரக்கணக்கான நினிவே மக்களுக்காக நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா? ஒரு மரத்தை விட இந்த மாநகரம் சிறந்தது அல்லவா என்று யோனாவுக்கு இறைவன் அறிவுறுத்தினார்.